ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ். என்னோட கார்டனில் நான் யூஸ் பண்ணக்கூடிய சாலிட் ஃபெர்டிலைசர்ஸ் தான். ஏற்கனவே நான் மண்புழு உரம், தொழு உரம் எல்லாம் போட்டு தான் சாயில் மிக்சர் பண்ணி செடிகளை நட்டேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபெர்டிலைசர் வாரத்துக்கு ஒரு தடவை போட்டுகிட்டே இருக்கேன். போன வாரம் நான் கடுகு பிண்ணாக்கு போட்டிருந்தேன். செம்ம வளர்ச்சி. இது பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த ஃபெர்டிலைசர் போட்டால் செடிகள் நன்றாக வளர்ந்து பூக்கள் நிறையவே கொடுக்கும். நம்ம இந்த ரெய்னி சீசன் டைமில் இதை போடணும். இதுதான் போன் மீல், எலும்புத்தூள். இது பவுடர் மாதிரி இருக்குது. இந்த எலும்புத்தூள் முன்னையெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் குறை இருக்கும். இது ஒன்று 50 ரூபான்னு வாங்கினேன். 1 கிலோ. ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீன்னேன். 1 கிலோ எல்லா செடிகளுக்கும் போட்டிருக்கேன். சின்ன க்ரோ பேக்னால் ஒரு கைப்பிடி அளவு போட்டு மண்ணை கிளறி விடணும். நான் இதே மாதிரி எல்லா செடிகளுக்கும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரிசல்ட் நமக்கு 5 டேஸ் கழித்து நமக்கு தெரியும். நான் பாருங்கள், இதை நான் மண்ணை கிளறிட்டு வெயில் சீசனுன்னா தண்ணி ஊற்றணும். இப்போ எனக்கு நைட்டெல்லாம் நல்ல மழை பெஞ்சதுனால இப்போ தண்ணி ஊற்றலை. ஈவினிங் கொஞ்சம் தெளித்து விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போதும் உரம் போடும்போது மண்ணை கிளறிட்டு தண்ணி தெளித்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசனுக்கு நீங்கள் சாலிட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா செம்ம வளர்ச்சி இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எல்லாம் 2 கைப்பிடி அளவு 3 கைப்பிடி அளவுக்கு கொடுக்கணும். இதில் கொடி வகைகள் எல்லாம் இருக்கும். கொடி வகைகளுக்கு இந்த கடலை பிண்ணாக்கு, எள்ளு பிண்ணாக்கு, கடுகு பிண்ணாக்கு, இதே மாதிரி எலும்புத்தூள் இதெல்லாம் போட்டிங்கன்னா செம்ம வளர்ச்சி. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 5 நாளைக்கு கழித்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், பூக்கள் எல்லாம் எவ்வளோ அவர் கையில் பூத்துருக்கு. நீ காய் பிஞ்சு பிடிக்கிறது அப்புறம் தான் தெரியும். இங்கே பாருமா, காரமணி செடியெல்லாம் நல்லா காய் வந்திருக்கு. இந்த ரோஸ் ஃப்ளவர் எல்லாம் ஒரு தடவை அறுவடை பண்ணிவிட்டு இது போட்டதும் சூப்பராக துளிர் வந்து பூக்கள் வந்திருக்கு. இந்த கத்திரி செடிகளும் செம்ம வளர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் இந்த ரெய்னி சீசனுக்கு சாலிட் ஃபெர்டிலைசர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். நம்ம கார்டன் அதற்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கறிவேப்பிலை செடி பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. இதுலேயே அன்றைக்கி ஒடிச்சு விட்டுட்டு கொஞ்சம் இந்த எலும்புத்தூள் போட்டேன். எல்லா செடிகளும் சூப்பராக இருக்குது. இதை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.